ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லினியர் சீட்ஸ். இன்னைக்கு நாம 2026ஓட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் எஃப்டி பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபிக்ஸட் டைம் பீரியட்ல ஃபிக்ஸட் பேங்க்ல டெபாசிட் பண்றது தான் எஃப்டி. பேங்க் எண்ட்ல இருந்து நம்ம டெபாசிட் பண்ண இனிஷியல் அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகி ஃபைனல் டென்யூர் முடியும் போது நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட சேர்த்து கிடைக்கும். ஓவராலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நாம அமௌண்ட் ப்ரீவியஸாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான பேங்க்கை நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கன்ஃபார்ம் ஆகிடும், டென்யூரும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். தென் ஃபைனல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே கால்குலேட் ஆகிடும். பிகாஸ் எந்த விதமான காரணத்துக்காகவும் இன்பிட்வீன் டென்யூர் டைமில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகினிங்கில் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ டென்யூர் முடிகிற வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கண்டினியூ ஆகும். ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணுறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸாகவே என்ன அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ப்ரீவியஸாகவே தெரிஞ்சிடும், டென்யூரும் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத ப்ரீவியஸாகவே கால்குலேட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இப்போ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் 2026 லேட்டஸ்ட் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? 2026ல பொதுவா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் 1 இயருக்கு 6.5%ல இருந்து 7% வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இருக்குது. 2 இயர்ஸ்க்கு 6.8% டு 7.2% வரைக்கும் இருக்குது. 3 இயர்ஸ்க்கு 7%ல இருந்து 7.5% வரைக்கும் அப்ராக்சிமேட்டா வரும். 5 இயர்ஸ்க்கு 7%ல இருந்து 7.6% வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி கூட 5 இயர்ஸ்க்கு 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. சில ஸ்மால் பினான்சியல் பேங்க்ஸ்ல 8% வரை கூட இன்ட்ரெஸ்ட் தராங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு யூஸ்வலி 0.25%ல இருந்து 0.50% வரைக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பேங்க் வைஸ் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் 2026ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாப்புலர் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக தான். எஸ்பிஐல அரௌண்ட் 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சில அரௌண்ட் 6.9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐல அரௌண்ட் 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ்ல அரௌண்ட் 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்ல அரௌண்ட் 7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் எஃப்டி ரேட்ஸ் வந்து ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ்ல தான் கொடுக்குறாங்க. இதுவுமே அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான், ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக தான். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல அப் டு 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சூரியோதயா பேங்க்ல அப் டு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு பேங்க் சேஞ்ச் ஆகும். இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாமா? லக்ஷ்மி ஒரு டீச்சர். அவங்க 2 lakhs rupees எஃப்டில போட்டிருக்காங்க 5 years டென்யூருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5%ன்னு அசியூம் பண்ணலாமா? 5 வருஷம் கழிச்சு அப்ராக்சிமேட் மெச்சூரிட்டி அமௌண்ட் அவங்களுக்கு 2,89,000 அவங்களுக்கு கையில கிடைக்குது. ரிஸ்க் இல்லாம 89,000 மட்டுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. இதுதான் எஃப்டியோட பவர். எஃப்டிலேயே பாப்புலரான 7 டைப்ஸ் ஆஃப் எஃப்டி இருக்குது. அதுலயும் ரொம்ப பாப்புலர் நார்மல் எஃப்டி, டாக்ஸ் சேவிங் எஃப்டி, சீனியர் சிட்டிசன் எஃப்டி, கார்பரேட் எஃப்டி. நார்மல் எஃப்டி இந்த சென்ஸ் ஒரு ஃபிக்ஸட் பீரியட்க்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதுதான் நார்மல் எஃப்டி. டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படின்னா 5 years லாக்இன்ல 80C டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், இதுதான் டாக்ஸ் சேவிங் எஃப்டி. சீனியர் சிட்டிசன் எஃப்டினா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதுதான் சீனியர் சிட்டிசன் எஃப்டி. கார்பரேட் எஃப்டினா சில கம்பெனிஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் தரும், ஆனா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கார்பரேட் எஃப்டி. இதுதான் 4 பேசிக் எஃப்டி. இது இல்லாம இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்கு, அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஃப்டியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துடலாமா? சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டீட் ரிட்டர்ன், பேங்க் ரிஸ்க் வெரி லோ, ஈஸி டு ஓபன் ஆன்லைன், லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கும். லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி கான்செப்ட் கூட இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தா எஃப்டி பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எஃப்டிஐ கணக்கு காட்டி நம்ம லோன் வாங்கிக்கலாம். இதுல இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் கூட கண்டினியூ ஆகும், லிக்விடிட்டி கிடைக்கும். சரிப்பா, இப்ப நான் எஃப்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் பண்ணுங்க, பேங்க் சேஃப்டி செக் பண்ணுங்க, டென்யூர் சரியா சூஸ் பண்ணுங்க, ப்ரீ மெச்சூர் வித்ராவலுக்கு பெனாலிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. ஃபைனலா எஃப்டி அப்படின்றது சேஃப் பிளஸ் சிம்பிள் பிளஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ என் கையில ஒரு 5 lakhs rupees இருக்குது. என் பையனுக்கு காலேஜ் படிக்கிற டைம்ல தான் எனக்கு அந்த 5 lakhs rupees தேவை இருக்குது. நான் கையில வச்சிருந்தேன், செலவாகிடும்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்ற டைம்ல நான் அந்த 5 lakhs rupees 5 lakhs டென்யூருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன் அப்படின்னா அந்த 5 lakhs எண்ட்ல எனக்கு அந்த 5 lakhs பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் எனக்கு கையில கிடைக்கும்.
என் பையனோட ஹையர் எஜுகேஷனுக்கு எனக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான கோல்ஸ்க்கு எஃப்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.